உடனே பகவான் சொல்றான், நான் ஒருத்தருக்கு சொந்தமானவன் இல்ல, தாட்சிண்யப்பட்டவள், 4 பேருக்கு சம்மதமா நான் வாழ்ந்தாகணும். அதனாலே நீங்கள் எங்கிட்ட கொடுத்தேளானா எனக்கு வேண்டியப்பட்டவாளை கையை நீட்டினா அவள் கையிலையும் கொஞ்சம் கொடுக்காப்புலதான். விநியோகம்னு சொன்னா ஒரு சைடா பார்த்து கொடுத்துன்னு போக முடியாது. திடீர்னு ஒருத்தர் கப்புன்னு கையை நீட்டுவார். நீட்டினா அவள் கையில விழாம கொடுக்கறதுக்கு சில பேருக்கு தான் தெரியும். கையை பகவானே விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாக்க அது போய் தொலைட்டான், அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு தானே கொடுப்பாரு. சர்பானு உட்காண்டா கூட இவன் அசுராளுக்கு போடணும்னு உட்கார்ந்துண்டா, தேவாள் உட்கார்ந்துண்டா, தேவாளுக்கு போட்டார். தேவாளுக்கு போடணும்னு உட்கார்ந்து இருக்கும் போது அசுராள் உட்காண்டா போடுவரா மாட்டாராங்கிறதுக்காக தான் சொர்பானு. ஏன் அப்படின்னா சமதிருஷ்டி உடையவன். கைய நீட்டினா கொஞ்சம் கொடுத்து கொடு, ஏன்யா கொடுத்தா என்ன மாசம், அவனும் வாயில போட்டுன்னு போட்டுமே அப்படின்னா விநியோகம் பண்ணணும். பகவான் அப்படியேன்னு வந்தான். அசுரெல்லாம் ஒரு பட்சத்துல உட்காண்டா, தேவர்கள்லாம் ஒரு பட்சத்துல உட்கார்ந்து விட்டார். மத்தியில ஆச்சரியமா இவன் எந்த ரூபத்துல வந்திருக்கிறானோ அந்த ரூபத்துல தானே நர்த்தனம் ஆடுறா. நடுப்புற அவளும் பேசுறா. ஆமா, நீங்க நீ ஒண்டியாவே வந்திருக்கலா, உங்க பின்னாடி உத்தரவு அல்லையா, உங்க பேரு என்ன, பரதேவதைன்னு சொல்லுவா. மோகினி, மோகனாவதாரம், மோகினி கணி இதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. உங்க பேரு என்ன, உண்மையை சொல்றான், பரதேவதைன்னு பேரு. ஸ்திரீலிங்கமா இருக்கட்டும், புருஷலிங்கமா இருக்கட்டும், பரதேவத்தைன்னு சொல்லிவிட்டாக்க என்னன்னு நம்ம நினைக்கிறது. பரதேவத்தை அப்படின்னு சொல்லிவிட்டா. உங்களுக்கு உத்தரம் தோழி இல்லையா, நான் இருக்காளே ஸ்ரீதேவி பூதேவின்னு தோழி இருக்கா, அவ நகைதான் இதெல்லாமே. நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னேன், 2 பேருமா இருந்து தன் நகையெல்லாம் கழட்டி எனக்கு அலங்காரம் பண்ணி தலையெல்லாம் பின்னி விட்டு ஜடகுஞ்சம் வச்சு எனக்கு புடவை உள்பட கட்டி விட்டு அனுப்பிச்சிருக்கிறார். தாம் ஸ்ரீ சகீம் கனக குண்டலே சாரு கண் நாசா கபோல வதனாம் பரதேவதாக்கியாம். இந்த புல்லாக்கு அவ கொடுத்ததுதான், இந்த குண்டலம் வைரத்தோடு அவ கொடுத்ததுதான், என் தோழிகள் கொடுத்ததுதான் அப்படின்னு உண்மையைத்தான் சொல்றான். அப்ப கூட புரிஞ்சுக்கல மட்டி. தாம் ஸ்ரீ சகீம் கனக குண்டல சாரு கர்ண நாசா கபோல வதனாம் பரதேவதாக்கியாம். அமிர்த கலசத்துக்கு இடிச்சண்டு அண்ணனட நடந்து 4 தடவை இப்படி பேட்டு இப்படி கண்ணை சுழட்டி இப்படி டான்ஸா ஆட ஆரம்பிச்சானோ இல்லையோ, உடனே எல்லாரும் எல்லாத்தையும் மறந்தான். அப்படியே பாக்குறான். இப்படி பார்த்துன்னு வரும்போது தேவர்களுக்கு பக்கம் அசுராவுடைய பக்கம் கரண்டியை எடுத்து இப்படி போடுறது மாதிரி இப்படி ஆடின்னு வரும்போது தேவர்கள் இலையில சட் சட்னு விழருது. அசுராளி இலையில வெறும் கரண்டி இப்படி வருது. இப்படி வெறும் கரண்டி வருது. இப்படி போகும்போது இந்த அசுரன்லாம் என்ன பண்ணினான், ஏய் என்னடா அது, போடுறத போட்டு விட்டு ஆடுறதானே, ஏன்னா இது டின்னர் தானே. விருந்துன்னு சொன்னால் அங்கேன்னு முதல்ல டிஃபன் கொடுத்து உட்கார வச்சு அவ சாப்பிட்டு இருக்கும் பொழுதே அங்க ஆடணும், டான்ஸ் ஆடணும். முதல்ல கொடுத்து விடணும், முதல்ல கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடணும், அப்புறம் தான் ஆடணும். பஜனைன்னு சொன்னா ஆடுறதெல்லாம் ஆடி விட்டு கடைசியில கொடுக்கணும். கடைசியில கொடுக்கணும். ஏன்னா இப்ப இல்ல ராத்திரி 2:30 மணிக்கு 3 மணிக்கு சுண்டல், அது மத்தியானம் 2 மணிக்கு பண்ணது. 3 மணிக்கு பஜனை முடிஞ்சு கையில கொடுத்தாலும் அமிர்தமா இருக்கும், அமிர்தமா இருக்கும். அது இது விருந்தா, இது பஜனையா, இது விருந்து தானே. நமக்கு அமிர்தத்தை போட்டு விட்டு ஆட்டம் ஆடின்னு இருந்தா நம்ம ஆட்டத்தையும் பார்த்து விட்டு அமிர்தம் குடிச்சுட்டு போகலாம். அமிர்தத்தை வச்சுட்டு இவள் குதிச்சுட்டு இருக்காளே அப்படின்னா பக்கி மாதிரி கத்தாத. இந்த அசுரன் சொல்றா, பகுமானேன, நான் அப்படி அடிச்சுக்க மாட்டேன் சார், நான் எனக்கு பகுமானம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஜருக வேஷ்டியை இழுத்து விட்டுக்கிறான். உன்னுத்த சொன்னா, ஏண்டா கத்துற, அவ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து நம்மட்டக்க வராப்பாரு, கிட்டக்க வந்துதானே போடணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். வஞ்சயன்னு உபசஞ்சரை. உன்னுத்த சொல்றான், நீ சொல்லேண்டா, நீதான் வந்ததுலேன்னு போய் பேசிட்டு இருக்க, நீ சொல்ல, அதனாலதான் நான் சொல்ல மாட்டேன்.
ஏன் அப்படின்னா அவ பேச்சை நிறுத்தி விடுவா. என்ன பொருத்திய வரையிலும் அவ பேச்சே அமிர்தம்னா. பிரணயாபாய காதராக, என்ன அழகு தெரியுமா? அந்த சுகர அப்படி சொல்றாரு இந்த அத்தியாயத்துல. அப்படி அப்படி அந்த வேடு, ஒவ்வொரு வேடும் அப்படி சொல்றார், அப்படி சொல்றார். ஏனால் ஒவ்வொன்றும் சத்தியம். பகவான் நினைச்சுட்டு பார்க்கணும், அவ்வளவும் பகவான், எல்லாம் பகவான். இவ்வளவும் பிரணயாபாய காதர். அவன் ஏன் எனக்கு அவள் பேச்சே அமிர்தம்னா அவளுடைய அன்பு தாண்டா வேணுங்கிறான். வாஸ்தவம் அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் விட ஓசத்திய அவனுடைய அன்பு தானே. அசுரனுக்கு கூட தோன்றது பாருங்க, இந்த அசுரனுக்கு கூட எனக்கு அமிர்தம் வேண்டாம், அவருடைய அன்பு தான் வேணும். அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மோகினின்னு நினைச்சா புரியாது, பகவான் நினைச்சா புரியும். அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுதே அந்த தேவால் இலையில என்னவோ விழருது, நம்ம இலையில புரோட்சிக்கிறது கூட இல்ல, புரோட்சிக்க கூட இல்ல. அப்படிங்கிறத பார்த்தார்களோ இல்லையோ, அதுல ஒரு பையன் ஸ்வர்பானுங்கிறவன் நல்ல தீர்க்க திருஷ்டியா, அவனுக்கு கண்ணாடி கண்ணாடி தேவையில்லை, அங்க என்ன சாப்பிடறான்னு இங்கேருந்தே பாத்துருவான். அவன் பட்டுன்னு எழுந்துட்டான், அங்க போடுறாடான்னு கூச்சல் போடுறானே. நம்ம கதையை நம்ம பார்த்துட்டு நேர வந்து இந்த கோஷ்டியில சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் பக்கம் நெடுப்புற இடைவெளி இருந்தது. அங்க மட்டும் என்னமா இடைவெளி இருந்தது, கொளுத்த போயும் சூரியன் பக்கத்துல உட்காருவாளா? உட்கார்ந்துட்டான். இப்படி உட்கார்ந்துட்டதும் பகவான் போட்டுண்டே வந்தவன் சொர்பானுன்னு தெரியும், போய் தொலைகிறான். ஏன்னா ஏதோ பாவம், ஏதோ எல்லாம் இதுக்கு தானே அடிச்சுக்கிறது, எல்லாம் வாயில ஏதோ போட்டுக்கணும் தானே அடிச்சுக்கிறது. போய் தொலைகிறான். என்ன நினைச்சேன்னா, அவன் இலையிலையும் தெரிஞ்சுதான் போட்டார், தெரிஞ்சுட்டு தான் அவன் இலையிலையும் கொஞ்சம் போற போட்டுட்டு போயிட்டார். அதுல என்ன நியமமா, எல்லாரும் போட்டாலும் அப்படியே உட்கார்ந்து இருக்கணுமா, பசியா இருந்தாலும் போட்டா இருந்தாலும் பூரா எல்லாருக்கும் போட்டு அப்புறம் அபிகாரம் பண்ணி அப்புறம் தத்தம் குத்தி அப்புறம் எல்லாரும் ஹரி அப்படின்னு பிறகுதான் பாயசத்துல கை வைக்கலாம். இது மரியாதை தெரியும் இல்லையா? இப்படி போட்டுட்டே இருக்கும் பொழுது இந்த சர்பானு மட்டும் என்ன பண்ணா, அந்த உடனே கபக்குன்னு இப்படி வாயில வச்சுண்டா. பக்கத்துல இருக்கிற சார் எந்தூரு கேட்பாரு இல்லையா? ஏன்னா கோஷ்டி மரியாதை தெரிய வேண்டாம், கோஷ்டி மரியாதை தெரியாதபடி பட்டுன்னு கபக்குன்னு சாப்பிட்டாங்க. யாரு அப்படின்னா சொர்பானு. சொர்பானு நாயமா, இவனுக்கு போட்டு விட்டேரேன்னா, இங்க எங்கடா உட்கார்ந்துட்ட அப்படின்னு அடிச்ச. பகவானுக்கு தெரியும் இவன் சாக மாட்டான்னு தெரியும். அதுக்குள்ள அமிர்தம் முழுங்கி விட்டான். அமிர்தத்தை முழுங்கிட்டா சாக மாட்டாங்கிறதுக்கு இங்கதானே சாமி. இப்போ பகவானை அடிச்சு செத்து விட்டானா பாக்கி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த அமிர்தத்துல ஒண்ணும் இல்லடான்னு எழுந்து போடுவான். இந்த அமிர்தத்துல ஒண்ணும் இல்லடான்னு எழுந்து போயிடுவான். இப்படி அடிச்சதும் தலைமாட்டு தலை இருக்கு, உடம்பு பாட்டு உடம்பு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவன் பார்த்தான், பரவாயில்லைன்னா அமிர்தம் சாப்பிட்டா மத்தியா சாக மாட்டான் அப்படிங்கிறான். இந்த அமிர்தத்தை போட்டும் தலைபாட்டு தலை இருக்கு, உடம்பு இருக்கு. இவன் ஒரு தேவன், அவன் ஒரு தேவன். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரே ஆளு ரெண்டு தேவனா இருக்கு. இவன் ஒரு தேவன், அவன் ஒரு தேவன், ரெண்டு ரூபத்துல ஆயிட்டான். அமிர்தம் சாப்பிட்டதுனாலேயே தேவன் ஆயிட்டான். இந்த சொர்பானு ரெண்டு ரூபமாக தரிச்சு கொண்டு இருக்கா. இப்படி அசுரர்கள் வந்து சுபாவத்திலேயே துஷ்டர்களா இருப்பதனாலே அவர்களை வஞ்சனை பண்ணி, சுபாவத்துல சாதுக்களா இருப்பதனாலே தேவர்களுக்கு அமிர்தத்தை போட்டு விட்டு, பாக்கி அமிர்தம் இருக்கு கீழே வச்சு விடாம, பரவாயில்லைன்னு அவளுக்கு போட்டு விடாம, அந்த அமிர்த கலசத்தோட மத்தியில உள்ள பகவான் பட்டுன்னு மறைஞ்சுட்டான்.